யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த இடத்திலே வந்து நின்று பாடலை பாடுவதற்கும் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கும் கர்த்தர் செய்த உதவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். உங்களோடு மீண்டும் பேசுவதற்கு ஆண்டவர் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? கண்டிப்பாக கர்த்தருக்குள் நல்லா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனர். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்களும் பாடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தாம் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவாம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தாம் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசதாம் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தாம் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூட நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வான், விரைந்து முன்னேகிடுவான். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபைகளை வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை. ஆமென். அநேக நேரங்களில் நம்ம நினைச்சிடறோம், ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த உதவி செய்யவில்லை, ஏன் இந்த காரியத்திலே தடைபடுகிறது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்கிறார், என் கை குறுகி போகவில்லை. ஏற்ற நேரத்திலே நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அந்த நேரத்திலே எல்லா காரியமும் தடைபடாதபடி நமக்கு அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் என்னோடு சேர்ந்து, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே, எல்லாரும் சேர்ந்து, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தாம் நீதிமான்
இன்றும் என்று பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. எல்லோரும் கரங்களை அசைத்து விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க. கர்த்தரின் கை குறுகவில்லை. ஆமேன். நம் ஆண்டவருடைய கரங்கள் எப்பொழுதும் குறுகினதாக சரித்திரமில்லை. ஆமேன். கேட்டதை அவர் கொடுப்பவர். ஆமேன். நாம் என்ன கேட்கிறோமோ ஆண்டவரிடத்திலே அவர் அதை கொடுப்பவர். ஏற்ற வேளை வரும் பொழுது அதை நமக்கு தந்தருளக்கூடிய கர்த்தர் நம் கர்த்தர். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த டிவி மூலமாக யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். அவர்கள் எந்த நோக்கத்தோடு இதை பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் என் தேவன் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை நீ நிறைவேற்றுங்க. அடியனை தாழ்மைப்படுத்துங்க ராஜா. அடியன் சொல்கிற வார்த்தைகள் கர்த்தாவே அது உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். எந்தவித வார்த்தைகளும் கூட்டி குறைத்து பேசாதபடி என் தேவன் என் நாவுக்கு நீர் காவல் வைப்பீராக. சொல்வதை கர்த்தாவே நீர் பேசுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதா. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஞானம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆமேன். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு ஞானம் தேவை. ஆமேன். நமக்கு ஞானம் இல்லாதபடி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது. படிப்பதற்கு ஞானம் வேண்டும், ஒரு வேலை செய்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும், கணக்கு பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும், தன்னோடு கூட வேலை பார்க்கிற தனக்கு கீழே வேலை பார்ப்பவர்களை முதலாளித்துவத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை வேலை செய்வதற்கு, அவர்களை வேலை செய்ய சொல்வதற்கு, அவர்கள் கருத்தாய் ஞானமாய் செயல்படுவதற்கு நமக்கு நல்ல ஞானம் வேண்டும். அவரை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு ஞானம் வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் இசை வாசிப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும், கல்வி கற்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும், பேசுவதற்கு ஒரு ஞானம் வேண்டும், ஒரு பொருளை தயாரிப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். எல்லாவற்றிலும் ஞானம் என்பது நமக்கு அதிகம் தேவை. உலக பிரகாரம் நம்ம சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகள் சரியா படிக்கலனா, இல்லை ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா உனக்கு கேட்போம், உனக்கு அறிவு இருக்காடா என்று சொல்லி. ஆமென். உனக்கு அறிவு இருக்காடா என்று சொல்லி, அறிவு இருந்தால் இப்படி செய்வியா அப்படி என்று கேட்போம். எதற்கு தேவை? நமக்கு ஞானம் தேவை. எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் நமக்கு அந்த ஞானம் தேவை. இந்த ஞானத்திலே உலக பிரகாரமான ஞானம், தேவ ஞானம் என்று சொல்லி 2 விதமான தலைப்புகளை நான் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக பேசி முடிக்க போகிறேன். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக ஞானமானது உலகத்தில் உண்டான காரியங்களுக்கு தகுந்தாறு போல் அந்த ஞானம் செயல்படும். ஆமென். உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஒத்ததாக அந்த ஞானம் நமக்கு செயல்படும். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது, அப்படியே ஞானிகளே அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். வசனம் 15, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்குது. உலக பிரகாரமான ஞானம், நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு அது தெரியும், நான் உன்னை விட பெரியவன், மனதிலே சில கசப்புக்கள் வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு பகைகளை உருவாக்கி கொண்டு நம்மை ஒரு ஞானவான் போல நம்மை காட்டிக்கொள்கிறோம் உலகத்திற்கு. இந்த ஞானம், வேதம் சொல்கிறது, இந்த ஞானம் பரத்திலிருந்து வந்தது அல்ல என்று சொல்லி, பரத்திலிருந்து வராதபடி இது லௌகீக குணமுடையதாக இருக்கிறது. ஆமென். இது எப்படி இருக்கிறது? பரத்திலிருந்து, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தம், உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு சம்பந்தமான ஞானமாக கருதப்படுகிறது.
செய்கிறது. இது தேவ ஞானத்தை குறிக்கப்படுவது அல்ல. உலக பிரகாரமாக நம்ம சொல்றோம், நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய பணம் படைத்தவன், நான் இப்படி என்று சொல்லி மற்றவர்களை தாழ்த்தி பேசுவது, மற்றவர்களை குறைத்து பேசுவது, அவர்களை விட நான் பெரியவன் என்று, நான் ஞானத்தில் சிறந்தவன், நான் படிப்பில் சிறந்தவன் என்று சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது. இந்த ஞானமானது உலகத்தில் உள்ள ஞானம், இது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுக்கு இதை புரியும்படியாக நான் ஒரு உண்மை கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். எது உலக ஞானம், எது தேவ ஞானம்? உலக ஞானத்திலே அநேக விஞ்ஞானிகள் உண்டு. அநேக விஞ்ஞானிகள் நம்ம பார்த்திருப்போம், அநேக ராக்கெட் செய்து விடுகிறார்கள், இன்னும் அநேக சயின்டிபிக் காரியங்களிலே நிறைய காரியங்களை செய்து விடுகிறார்கள். இதெல்லாம் உலக ஞானத்தை குறிக்கக்கூடியது. இது தேவ ஞானம் அல்ல. உலக ஞானத்திலே அவர்கள் தங்களுக்குரிய ஞானத்தினால் செயல்படுத்துகிற காரியங்கள். எத்தனையோ விண்வெளிகளுக்கு ராக்கெட்டை அனுப்புகிறார்கள், சேட்டலைட் மூலமாக என்னென்ன காரியங்களுமோ நம்ம இருக்கிற இடத்திலே இருந்து அநேக உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு அநேக சயின்டிபிக் வேர்ல்டுல நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். இது மனிதனுக்கு உலகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானம். இந்த ஞானம் வேதத்தினுடைய ஞானம் அல்ல. இது உலகத்துக்கு சம்பந்தமான லௌகீக ஞானங்கள். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புரியும்படியாக ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். இது ஒரு உண்மை சம்பவம். வெளிநாட்டிலே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு டாக்டர் உண்டு. நான் ஒரு புக்கில் நான் இதை படித்து இருக்கிறேன். அந்த டாக்டர் மிகவும் பிரபலமான ஒரு டாக்டர். இந்த டாக்டர் இடத்துல போன எல்லா வியாதியஸ்தரும் சுகம் அடைந்து விடுவார்கள். எனவே இந்த டாக்டருக்கு கூட்டங்கள் அதிகமாக இருந்தன. இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே இவருடைய பெயர் உலகம் எங்கிலும் பரவ ஆரம்பித்தது. எனவே இவருக்குள் ஒரு பெருமை உண்டாகினது. நாம் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்குள் மனதிற்குள் ஒரு ஆசை வந்தது. இவருக்குள் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது மரித்தவரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இவருக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நடந்தது என்ன தெரியுமா? அதே போல இவர் குட்டி குட்டி விலங்குகள், எலி, இன்னும் சில பூனைகள், இப்படி குட்டி குட்டி விலங்குகளை மரிக்க வைத்து அதை ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த விலங்குகளை உயிரோடு எழும்பச் செய்தார். இது எல்லாருக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. உலகத்தில் இன்னும் அவருடைய பெயரும் புகழும் ஓங்க ஆரம்பித்தன. பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். பணக்கார லெவலில் அவரும் ஒரு நபராக வர ஆரம்பித்தார். எல்லோரும் புகழக்கூடிய அளவுக்கு வந்தது. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய மனதிலே வேறொரு ஆசை வந்தது, மனிதனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. நடந்தது என்ன? அதே போல இவர் மனிதனை உயிரோடு எழுப்புவதற்காக அதற்குண்டான மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்து ஒரு முடிவெடுத்தார். யாரையாவது நம்மை கொலை செய்துதான் வைக்க வேண்டும், சாகடித்து வைக்க வேண்டும். அப்படி செய்தால் அவர் கொலைக்காரனாக மாறிவிடுவார். எனவே அவர் ஒரு முடிவெடுத்து, நானே இதில் சாக வேண்டும், நானே மரித்து நானே உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்டை கூப்பிட்டு, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன், எனவே நான் மரித்து நான் செய்கிறேன், நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என்னை நீ இந்த தொட்டியில் ஒரு பெரிய தொட்டி கட்டி அந்த தொட்டி முழுவதும் மருந்து ஊற்றி அதிலே இவரை படுக்க வைத்து விட வேண்டும். சரியாக 30 நாள் கழித்து நீ என்னை திறந்து பார்த்தால் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் யாரிடத்தும் இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி சத்தியம் வாங்கி தன்னைத்தானே இவர் சாகடித்துக் கொண்டு அந்த தொட்டியில் அந்த அசிஸ்டன்ட் இவரை தூக்கி உள்ளே போட்டு மூடி வைத்து விட்டான். நாட்கள் கடைந்தன. 20 நாள், 10 நாள், 20 நாள் என்று ஆட்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். எங்க டாக்டர் எங்க? எத்தனையோ காரியங்களை இவன் சொல்லி அவர் வெளியூர் போயிருக்கார், அங்க போயிருக்கார், இங்க போயிருக்கார், என்னெல்லாமோ சொல்லியுமே எடுபடவில்லை. கடைசியில் 25 நாட்கள் ஆகின்றது. எல்லாரும் அவனை சூழ ஆரம்பித்து விட்டார்கள். நீ டாக்டரை கொலை செய்து விட்டாயா? ஏன்? எங்கே அவர் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். 27 நாள், 28 நாள், 29 நாள், 29வது நாள் இவரை கொலை செய்யும்படியாக இவனை தூக்கிலே போட வேண்டும், இவன் டாக்டரை கொலை செய்து விட்டான், இவனை தூக்கிலே போட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து இவனை தூக்கிலே போடுவதற்குண்டான சட்டங்களை பிறப்பிக்க ஆரம்பித்தார்கள். இவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. 29ஆம் தேதி நைட் வந்து அதிகாலை நேரமாகிவிட்டது. சரியாக 30ஆம் தேதி காலையிலே அவனுடைய அந்த தொட்டியிலே இருந்த அந்த கதவை திறக்கும் பொழுது அந்த டாக்டர் உயிரோடு எழும்புவார். எனவே
30ஆம் தேதி நெருங்க போகிறது, வேறு வழி இல்லாமல் இதுதான் நடந்த விஷயம் என்று சொல்லி வந்த எல்லாரிடத்திலையும் சொல்ல ஆரம்பித்து, தயவு செய்து இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்திருங்கள், 1 மணி நேரம் கழித்து இந்த மூடியை திறந்தால் டாக்டர் உயிரோடு எழும்பி விடுவார் என்று சொன்னேன். ஆனால் யாருமே அதை நம்பாதபடி, நீ இப்பொழுதே திறந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி திறந்து காண்பிக்க வைத்து கடைசியில் அவர் திறக்கும் பொழுது கண் விழித்தவராய் அப்படியே மரித்து விட்டார். அந்த 1 மணி நேரம் கழித்து திறந்திருந்தால் அவர் உயிரோடு வந்திருப்பார். அந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக திறந்ததினால் அவர் உயிரோடு இருந்தவர் அப்படியே மரித்து போய்விட்டார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு புக்கிலே நான் படித்த ஒரு சம்பவம். இவர் உண்மையிலேயே உயிரோடு எழும்பி இருந்தால் ஆண்டவர் இல்லை என்று சாத்தியமாகிவிடும். இயேசு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும். என் தேவன் ஒருவர் மாத்திரமே மரித்தவரை எழுப்பக்கூடிய கர்த்தர். ஹல்லேலூயா. லௌகீக ஞானம், உலக ஞானம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று பாருங்கள். இந்த உலக ஞானம் மரித்தவனை எப்படியாவது எழுப்பி அதன் மூலம் நான் பெயர் சம்பாதிக்க வேண்டும், நான் இன்னும் பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானமானது அவரை திசை திருப்ப வைத்தது. ஆனால் இந்த ஞானம் பரத்திலிருந்து வரவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலக ஞானம் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளும், ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலக ஞானம் தேவ ஞானம் ரெண்டும் வேற. இந்த உலக ஞானத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசியிலே எல்லாம் முடிந்தது. அந்த டாக்டரும் அப்படியே மரித்து போய்விட்டார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஞானம் அது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. கர்த்தருடைய ஞானம் அது சமாதானத்தை தரக்கூடியது. கர்த்தர் கொடுக்கிற ஞானம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஞானம் இது உலகத்தோடு முடியக்கூடிய ஞானம். இந்த உலக ஞானம் தேவ ஞானத்துக்கு ஈடாகாது. இது பரத்திலிருந்து வரக்கூடியது அல்ல என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படி இருக்கிறது. உங்கள் இருதயத்திலே வசனம் 14, யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். நம்முடைய ஞானத்தினால் நம்முடைய உள்ளத்திலே கசப்புகள், வைராக்கியங்கள், நீ பெரியவன், நான் பெரியவன், எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, பணம் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு என்று சொல்லி நான் ஞானத்திலே பெரியவன் என்று சொல்லி காண்பித்து கொண்டு உங்களை நீங்களே மாயமான ஒரு மனிதர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள். இது உலக ஞானம். இரண்டாவதாக நான் சொல்லப்படுவது தேவ ஞானம். இந்த தேவ ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. இந்த தேவ ஞானம் நமக்கு எப்படி வருகிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். தேவ ஞானத்தை நாம் பெறுவதற்கு ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது தேவ ஞானம் நமக்கு கிடைக்கிறது. யாக்கோபு 3:17 இவ்வாறாக சொல்கிறது, பரத்திலிருந்து ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தேவ ஞானமானது எப்படி இருக்கிறதாம்? சுத்தம் உள்ளதாய், சாந்தம் உள்ளதாய், இணக்கம் உள்ளதாய், இரக்கம் உள்ளதாய், நற்கணிகளாய் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லாததாய், மாயமற்ற மனிதனாய். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ ஞானத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக ஞானத்திலே அப்படி இல்லைங்க. அது மனக்கசப்புகள், விரோதங்கள், பகைகளை உண்டு பண்ணக்கூடியது, பகைகளை சுமந்து கொண்டு செல்லக்கூடியது உலக ஞானம். ஆனால் தேவ ஞானம் உடைய கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய், எல்லோரிடத்திலும் இணக்கம் உள்ளவர்களாய், நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய், மாயமற்ற ஒரு அன்பிலே இருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவ ஞானம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ராஜாவாகிய சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஆண்டவரிட கேட்ட கேள்வி. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். வசனம் 8, ஆண்டவர் சாலமோன் ராஜாவிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் மகனே, நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக சாலமோனிடத்திலே பேசுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் சாலமோன் என்ன தெரியுமா கேட்கிறார்? அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் கேட்கலாம், எனக்கு இத்தனை நாடுகளை எங்களுக்கு
தாங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு அதிகமான ஆட்களை தாங்க, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அநேக பங்களாக்கள் வேண்டும் என்று சொல்லி அநேக உலக காரியங்களை அவர் கேட்டு இருக்கலாம். ஆண்டவர் தானே கேட்கிறாரு. நிச்சயமா அவர் கேட்டிருக்கலாம். நம்ம அப்படி கேட்டிருப்போம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய வீடு தாங்க, ஆண்டவரே நல்ல கார் தாங்க, ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் நான் பெரிய மனிதனாக இருக்க வேணும், இப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம். வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது தவறு இல்லை, அது கேட்பதில்லை. ஆனால் இந்த சாலமோன் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? வசனம் 8, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தந்த ஏராளமான இந்த ஜனங்கள், லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களின் மத்தியிலே நான் ராஜாவாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே முடியும்? ஆண்டவரே, லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. எசப்பா, உம்முடைய ஜனங்கள் லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் ஒருவனாய் இருந்து இவர்களை நியாயம் விசாரிப்பது கூடாத காரியம் ஆண்டவரே. எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் தந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். வசனம் 10, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆமேன், ஆமேன். இருக்கிற இடங்கள ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இவர் கேட்ட விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? ஒரு சபையில இப்படியாக நான் ஊழியத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கு ஒரு சாட்சி நேரம் என்று சொல்லி ஒன்று வந்தது. அப்பொழுது அநேகர் சாட்சி சொன்னார்கள். அதில் ஒரு அம்மா சொன்ன சாட்சி இன்னைக்கு நான் அது ஒரு கலங்கடிக்கிற ஒரு சாட்சி தான். அவர்கள் சொன்னார்கள், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், இந்த கிறிஸ்துமஸ்க்கு எனக்கு பட்டுச்சேலை வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா! பட்டுச்சேலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் வைத்தார்களாம். கர்த்தர் கொடுத்தார். அதனால் அவருக்கு நன்றி என்று சொல்லி சாட்சி சொல்கிறார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உலக ஞானம். ஆமென். ஆனால் இந்த சாலமோன் ராஜா, ஐயா, லட்சத்துக்கு மேல் உள்ள இந்த மக்களை, இந்த ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க நான் ஒருவனாய் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீங்க எனக்கு ஞானத்தை தாங்க என்று சொன்னது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர், ஆகையினால் தேவன் அவரை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கவில்லப்பா, ஐஸ்வர்யத்தை கேட்கலப்பா, உன் சத்துருக்களுடைய பிராணனை நீ கேட்கல, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த நாட்களாய் நான் உயிரோடு இருக்க வேணும்னு நீ கேட்கல, உன் சத்துருடைய பிராணங்கள் எனக்கு வேண்டும், உன்னுடைய சத்துருக்கள் எனக்கு தேவைன்னு நீ கேட்கல. நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறது ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்ட படியால், வசனம் 12, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் இருந்ததும் இல்லை. ஆமென். மகனே, நீ உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினேன், ஆனால் நீ என்னிடத்தில் ஐஸ்வர்யத்தை கேட்கலப்பா. அப்பா, நீ சத்துருக்களை என்கிட்ட நீங்க கொடுங்கன்னு கேட்கல. நீ எதையுமே கேட்காதபடி நீ ஞானத்தை கேட்டதனால் உனக்கு ஞானத்தை தருகிறேன். உனக்கு இப்படிப்பட்ட ஞானவானாகிய ஒரு ராஜா உனக்கு முன்பாக இருந்ததில்லை, உனக்கு பின்பாக இருந்ததில்லை. அத்தோட விட்டாங்களா நம்ம ஆண்டவர்? இல்லைங்க. வசனம் 13, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஞானத்தை தான் மகனை கேட்ட, ஆனா உனக்கு நீ கேட்டதையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனுக்கும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா கேட்டதோ ஞானம், ஆண்டவர் கொடுத்ததோ அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஞானத்தில் குறைவு இருந்தால் உங்களுக்கு என்ன ஞானம் வேண்டும்? உலக பிரகாரமான ஞானம் அல்ல, தேவ ஞானம் வேண்டும் என்று சொல்லி இந்த சாலமோன் கேட்டுக்கொண்டபடி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீங்களா?
படிக்கிற தம்பிமார் இருப்பீங்க, எத்தனையோ பேர் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, இல்லை டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஏசப்பா நான் நல்லா படிக்கணும் ஆண்டவரே, இந்த ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு வரணும், நான் காலேஜில் ஃபஸ்ட்டு வரணும் ஆண்டவரே, நான் இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இந்த ப்ராஜெக்டில் நான் நல்லபடியாக செய்து எனக்கு இதில் ஒரு மகிமை வரணும், எனக்கு ஒரு உயர்வு வரணும், நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க. டீச்சராக வேலை பார்க்குறீங்களா, ஐயா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, ஐயா இந்த கம்பெனியில் உள்ள அத்தனை ஒர்க்கர்ஸையும் நான் சரியாக நடத்துவதில் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இல்லை குடும்பத்தில் இருக்கிறீங்களா, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்களா, ஐயா ஆண்டவரே எனக்கு இந்த கூட்டு குடும்பத்தில் நான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஜனங்களை நான் சரியாக நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. எந்த பாடத்தில் நீங்க வீக்கா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க. இசை வாசிக்க ஆசை வருகிறதா, நான் அப்படிதாங்க ஜெபம் பண்ணுவேன், நான் அப்படிதான் எப்போது பெற்றாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்க தான் சொல்லி தரணும். ஆண்டவரே நான் மக்குப்பா, ஆமாங்க எங்க வீட்டில் எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு வராது, உனக்கு நான் மாடு வாங்கி தரேன், நீ மாடுமே என்று சொல்லுவார்கள். ஆமென். எல்லாரும் சொல்ற வார்த்தை இதுதான், உனக்கு படிப்பு வராது, நீ ஒரு மக்கு, உனக்கு கணக்கு மண்டையில ஏறாது, உனக்கு ஒன்றும் புரியாது, நீ உனக்கு மாடு வாங்கி தர, நீ மாடுமே என்று சொல்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கங்க, நீ ஒன்றுத்துக்கு உதவாதன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் என்னையும் ஒரு ஊழியக்காரனாக, குடும்பமாக என்னையும் ஒரு படிப்பில் படிக்க வைத்து ஒரு அரசாங்க உத்தியத்திலே என்னை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா, முழங்கால் படி போடுகிற நேரம்லாம் ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, இவர்கள் மத்தியிலே என்னையும் என் குடும்பத்தை எனக்கு உயர்த்தி தரணும் ஆண்டவரே என்று சொல்லி முழங்கால் படி போட்டு கதறிய நாட்கள் எத்தனையோ உண்டு. இன்றைக்கும் அப்படிதான். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவரே எனக்கு இதுல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுவேன், ஆண்டவரே இதுல எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுவேன். கர்த்தர் இன்னைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல நீங்க ஞானத்தை கேளுங்க. நீங்க எந்த இடத்துல நீங்க குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீங்களோ, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தான் நம் தேவன். ஆமென். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். நான் இதுல குறையா இருக்கேன்னு சொல்லி நீங்க அந்த குறைகளையே நினைத்து கொண்டு இருக்காதீங்க. அந்த குறைகளை நிறைவாக்குறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்கள் மத்தியில் இருக்கிற குறைகளை மட்டும்தான் பார்ப்பார்கள்ங்க, நிறைகளை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நம் தேவன் நம் குறைகளை பார்ப்பது மட்டுமில்லாமல் அந்த குறையை தூக்கிவிட்டு அவர் நிறைவானவற்றை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதும் ஒரு மனக்கசப்பு வந்து கொண்டிருக்கட்டா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் புருஷனுக்கு ஏற்றபடி நான் எப்படி நடக்க வேண்டும். இல்ல கணவன்மார் கேளுங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் குடும்பத்தை இருவரும் சேர்ந்து சரியாக நடத்த வேண்டும், நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்துவதற்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா யாக்கோபு 1:5 இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை. ஆமென். ஆமென். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருங்க. அவர் கிள்ளி கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். ஹல்லேலூயா. கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல நம் தெய்வம், அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். நீங்க ஞானம் தாருங்க ஆண்டவன் நீங்க முழங்கால் படி கேட்டீங்கன்னா அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதபடி அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7-8 இப்படிதான் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தேவை, கர்த்தாவே எனக்கு படிக்க ஞானம் தேவை. ஆண்டவரே ஏசப்பா நான் ரொம்ப மேக்ஸ்ல வீக் ஆகிக்கிட்டே இருக்கேன்ப்பா, இங்கிலீஷ்ல நான் வீக் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு படிப்பு ஏறவே இல்லை ஆண்டவரே, மனசுல ஏறவே இல்லை, எனக்கு ஞானத்தை
தாங்க தம்பி தங்கச்சி நீங்க கேளுங்க, ஆண்டவர் நீங்க படிக்கிற கல்லூரிகளில் பள்ளிகளில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்பதிலே ஒரு சந்தேகமே இல்லை. ஆமென். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்து கொண்டிருந்தது நம்மளுடைய தேசத்திலே. அந்த கிரிக்கெட்டில் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் அநேக விக்கெட்ஸ் அடித்து அவர் சிறந்த ஒரு பிளேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு பேட்டி எடுக்கப்பட்டது. நீங்க எப்படி இவ்வளவு பிரமாதமா விளையாண்டீங்க, எப்படி இத்தனை விக்கெட் கொடுத்தீங்க, எப்படி இவ்வளவு ரன் எடுத்தீங்கன்னு சொல்லி அவரிடத்துல கேள்விகள் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, என் இயேசு எனக்கு உதவி செய்தார், என் இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், அவருடைய கை குறுகி போனதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் கை ஒரு நாளும் குறுகி போகாத கை. அவர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 சொல்லி, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமென். நீங்க கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உலக ஞானம் வேண்டாம், தேவ ஞானம், உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க எனக்கு உம்முடைய ஞானம் தேவை என்று கேளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானத்தை அருளி செய்து உங்களை வாழ்க்கையில் சிறந்த ஒரு நபராக, சிறந்த ஒரு மனிதனாக, சிறந்த ஒரு குடும்பமாக, சிறந்த ஒரு முதலாளித்துவம் உள்ளவராக, சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, சிறந்த ஒரு ஹஸ்பண்டாக, மனைவியாக உங்களை வைப்பார் என்பதிலே, சிறந்த மாணவ மாணவிகளை வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. யார் ஞானத்தில் குறைவு இருந்தாலும், யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிலே ஞானத்திலே குறைவு இருந்தால், என் தேவன் இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே. ஏசப்பா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் சம்பூர்ணமாய் அருளி செய்கிற என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நீ நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. தேவன் ஞானத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வீராக ஆண்டவரே. வருகிற நாட்களில் அவர்கள் ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே சிறந்த மனிதராக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கேளுங்கள், ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க, தேவ ஞானத்தை கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க சொல்கிறவர்கள் இந்த திரையிலே காணப்படுகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஜெபிக்கிறோம். அனைவருக்கு அனுப்புங்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்புக்கு 97943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும், செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.